உணர்ச்சிகள் எதை சார்ந்து இயங்குகிறது? நரம்புகளை சார்ந்து உணர்ச்சிகள் இயங்குகிறது. நரம்புகள் உடல் முழுக்க பெரிய நரம்புகள், சிறிய நரம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுக்க நரம்புகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உத்தரவுகள் உடலில் எல்லா நரம்புகளால் பின்னி பிணைஞ்சது தான் இந்த உடல். நரம்புகள் எங்கேயோ ஒரு இடத்துல போகுது. பெரிய நரம்புகள் தான் ஒரு இடத்துல போகும். சில பெரிய நரம்புகள் தான் முக்கியமான நரம்புகள் ஒரு இடத்துல. ஆனால் மற்ற இடத்துல நரம்புகளே இல்லையா அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நுண்ணிய நரம்புகள் எல்லாமே இருக்குது. உடம்பு முழுக்க நரம்புகள் இருக்குது. அப்போது இந்த அதை சார்ந்து தான் உணர்ச்சிகள். நம்ம கோபம், பயம், ஆசை எல்லாமே ஒரு ஆசைப்பட்டால் உடம்பு முழுக்க அந்த ஆசையோட விளைவு ஒரு உடம்பு ஒரு ஒன்று மேலே நம்ம ஆசைப்படும் போது அந்த ஆசை நம்ம உடம்பு முழுக்க பரவுது. அப்படின்னா காரணம் என்ன? அந்த உணர்வுகள் நரம்பு வழியாக உடல் முழுக்க பரவுது அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த நரம்பு அந்த ஆசை உணர்ச்சிகள் இருக்குல்ல, அது மனித உயிர்களுக்கு தகுந்த மாதிரி பொருந்துகிற மாதிரி இருக்கணும். மனித உயிர்கள் மென்மையானவர்கள், அந்த உணர்ச்சிகள் மென்மையாக இருக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்படுறது, அளவுக்கு அதிகமாக பயப்படுறது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமாக கவலைப்படுறது, துக்கப்படுறது, ஏமாற்றம், விரக்தி, இப்போ இந்த மாதிரி உணர்ச்சிகள் அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த நரம்புகளால் அதை தாங்கிக்க முடியாது. அந்த மனித நரம்புகளால் அந்த அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது. அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரி அளவுக்கு அதிகமாக கோவப்படுறது, பயப்படுறது, ஆசைப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, ரொம்ப சந்தோஷப்படுறது, இப்படி அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளோடு நம்ம தொடர்படுத்தும் போது, அளவுக்கு அதிகமான அனுபவங்களோட, அளவுக்கு அதிகமான ஆசைகளோட, அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகள் ஏற்படுகிற மாதிரியான அனுபவங்களோடு நாம் நம்மை தொடர்புபடுத்தும் போது அந்த அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி உருவாகுது. அது இந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அப்போ தான் நரம்புகள் பலவீனமாகுது. அதை தாங்கி இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகள் அடிக்கடி உருவாகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த உணர்ச்சிகளால் அதை தாங்கிக்க முடியாமல் பலவீனம் அடைஞ்சு விடுகிறது. அதான் நரம்பு பலவீனம், நரம்பு மண்டலம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமான பழி உணர்ச்சி அப்படி உணர்ச்சிகள் ரொம்ப வன்மையாக அந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியலை. இந்த உணர்ச்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரம்புகள் என்ன பண்ணுது? அது புலம்புது. அதனால் அதெல்லாம் பார்க்காம எப்போ பார்த்தாலும் அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான கோபம் இப்படியே போகிறதுனால கடைசியில் என்ன ஆகுது? அந்த நரம்புகள் தளர்ந்து விடுகிறது. என்னால் முடியாதுப்பா, வாங்க கூட வாழ்ந்து என்னால் உன்னுடைய உணர்ச்சிகளெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. நீ அந்தளவுக்கு பயங்கரமான உணர்ச்சிகளை நீ உற்பத்தி பண்ணி ஏன் தலையில் கட்டுற, என்னால் தாங்கிக்க முடியல. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், உன்னுடைய ஆசைகள், உணர்ச்சிகள், கோபங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சுமைகளாக இருக்குது. அந்த சுமைகளை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால் இப்போ நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன், எனக்கு ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், நானும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறது, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்பு மண்டலம் ரொம்ப பலவீனம் அடைந்து விடுகிறது. இதான் நரம்பு மண்டலம் பலவீனம் அடைகிறது என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உணர்ச்சிகள் எப்போவுமே இயல்பாக இருக்கணும். இயல்பான உணர்ச்சிகள், நம்ம ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். நம்ம ஒரு கோபம்னா அந்த உடம்பெல்லாம் நடுங்குதுன்னா அப்போ நம்மளால் தாங்கிக்க முடியலன்னு அர்த்தம். அந்த கோபத்தை நமது நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது போன்ற கோபத்தை ஏற்படுத்துகிற அனுபவங்களை நோக்கி நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம். அது நமக்கு அழிவை தரும்னு அர்த்தம். நம்மளால் எந்த உணர்ச்சிகளை நம்ம எளிதாக தாங்கிக்க முடியுதோ அந்த மாதிரியான உணர்ச்சிகளை நோக்கி போகணும். கோபத்தை குறைச்சிக்கணும். கோபத்தின் சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகள்லாம் நரம்புகளில் சுமத்துகிற ஒரு சுமைகள். உணர்ச்சிகள் என்பது நரம்புகளால் சுமக்கப்படுகிற சுமைகள். அப்படின்னா அந்த உணர்ச்சிகள் மென்மையாக இருந்தால் தான் அந்த நரம்புகளால் அதை சுமந்து செல்ல முடியும், இந்த உடல் முழுக்க சுமந்து செல்ல முடியும். ஒரு கோபம் வருது, என்னால் கோபம் வந்தால் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படின்னா அது அந்த கோபத்தின் சுமை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த நரம்பால் தாங்கிக்க முடியல. அதனால் அந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியாதனால கிடுகிடுன்னு ஆடுது உடம்பெல்லாம். இப்போது ஒரு பெரிய வெயிட்டை உங்கள் கையில் தூக்குனா என்ன ஆகும்? ஒரு மூட்டையை தூக்கி உங்கள் கையில் வச்சா காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும்ல, கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிலையில் நிற்க முடியாது, பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க, கீழே போட்டுருவீங்க அந்த மூட்டையை. அதே மாதிரி தான் உணர்ச்சிகளும் அப்படி தான். அப்போ உங்கள் கையில் ஒரு 10 கிலோ தூக்கி கொடுத்தா ஈஸியாக சுமந்து செல்வீங்க. ஒரு 5 கிலோ தூக்கி கையில் கொடுத்தா கையில் ஈஸியாக உங்கள் கையில் 5 கிலோ இருக்கிறது ஒரு சுமையாகவே இருக்காது, அதை ஈஸியாக மகிழ்ச்சியாக சுமந்து போவீங்க. அது மாதிரி தான் உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாத உணர்ச்சிகளை உங்கள் நரம்புகளில் சுமத்தாதீர்கள். அளவுக்கு அதிகமான ஆசைகள், அதாவது விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பிளம்பர் ஆகணும், எலக்ட்ரிஷியன் ஆகணும், டாக்டர் ஆசிரியர் ஆகணும், இப்படிலாம் இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய சுமைகள். இதெல்லாம் மிகப்பெரிய உணர்ச்சிகளை உற்பத்தி பண்ணும். இந்த உணர்ச்சிகளை நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அளவுக்கு அதிகமான கோபம், பயம், ஆசை எல்லாத்தையும் சுமக்கும்போது
அந்த நாடி நரம்புகள் வந்து டயர்டாயிடும், ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாயிடும். அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப சோர்ந்து போய் நரம்பு மண்டலம் பலவீனம் அடைந்து. அப்புறம் இந்த உணவும் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம உப்பு கலந்து சமைச்ச செயற்கை சமையல் உணவு இருக்குல்ல, அது பயங்கர டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்கவே முடியாது. என்னப்பா என்ன இவ்வளோ சுவையாக இருக்குது, கண்டிப்பாக என்னால் சுமக்கவே முடியல. அந்த மாதிரி நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப களைச்சி போய் தான் அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நோய் வந்துடுது. ஒரு 40 வயசில் 35 வயசில் நோய் வந்துடுது. அதனால் ரொம்ப சுவை உப்பு கலந்து சமைக்க மாமிச உணவு சாப்பிட்டா மிருக உணர்ச்சி வரும், மிருகங்களோட உணர்ச்சி வரும். நீங்கள் ஒரு மாமிசத்தை வந்து ஒரு ஆட்டையோ கோழியோ அறுக்கும் போதே, அதை கொல்லும் போதே, அது கொல்லப்பட்டு தான் உங்களுக்கு கசாப்பு கடையில் வந்து கிடைக்கிது அந்த மாமிசம். அப்படி கொல்லப்பட்டு தான் கொடுக்கறது. அப்படிங்கும்போது அதை வாங்கும்போதே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மனித தன்மை என்பது, மென்மையான தன்மை என்பது செத்து போயிடுச்சு. அப்புறம் வந்து அது வன்மையாக மாறிவிடும், உங்கள் உணர்ச்சி வன்மையாக மாறிடும். நீங்கள் அந்த ஆட்டை கொல்லலைன்னா கூட நீங்கள் அதை கொல்லப்பட்டு தான் அதை வாங்குகிறோம். ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொன்று தான் அந்த மாட்டு இறைச்சி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போவே உங்கள் உணர்ச்சிகள் வந்து வன்மையாக கரடு முரடாக மாறிடுது. அந்த இடத்துல மாறிடுது. நீங்கள் கொல்லலைன்னா கூட பரவாயில்ல, உங்களால் கொல்ல முடியலைன்னா கூட பரவாயில்ல, அந்த 2 கிலோ இறைச்சியை வாங்கிட்டு வரீங்களா, மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி, அதை வாங்கும்போதே, அதை சமைக்கும்போதே உணர்வுபூர்வமாக உங்கள் உணர்ச்சிகள் கரடு முரடாக மாறிவிடும். அப்போ அந்த சுமைகளை அந்த கரடு முரடாக, அதாவது பெரிய பாறாங்கல் மாதிரி அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பாறாங்கல் மாதிரி அந்த நரம்புகளால், மனித நரம்புகளால் அதை சுமக்க முடியாமல் அது வந்து ரொம்ப சோர்ந்து போகும். அந்த மாதிரி உணர்ச்சிகள், அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து வன்மையாக மாறிவிடும். அதை வன்மையான அந்த உணர்ச்சிகளை வந்து மனித நரம்புகளால் சுமக்க முடியாது. அதனால் நீங்கள் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அது அப்படின்னா, அதுலேயே வந்து அது ரொம்ப டயர்டாகிடும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நோய் வந்துடும். நரம்பு மண்டலம் நரம்புகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல போகல, உடல் முழுக்க நரம்புகளால் பின்னி பிணைஞ்சிருக்கு. நரம்புகள் தான் வந்து இந்த எல்லாத்துக்கும், உடலுக்கு தேவையான எல்லாத்தையும், ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் கொண்டு போகுது. எங்கே பச்சாலும் உங்களுக்கு ரத்தம் வருதுன்னா, எங்கே ஒரு காயம் பட்டாலும் ரத்தம் வருது. சின்னதாக எங்கே பட்டாலும், இந்த இடத்துல எனக்கு ரத்தமே வராதுன்னு ஒரு இடத்த உங்கள் உடம்புல காட்டவே முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ உடம்பு முழுக்க எல்லா ரத்தங்கிறது நரம்புகள் வழியாக தான் போகுது. அப்படின்னா நரம்புகளால் பின்னி பிணைஞ்சிருக்கு. நுணுக்கமான கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் கூட இருக்குது. அப்படி அந்த மாதிரி பின்னி பிணைஞ்சது தான் அந்த உடல். அப்போ அந்த மாதிரி நம்ம உண்ணுகிற உணவு தான் அடிப்படையானது. நமது உணர்வுகள் வந்து சுமைகள் நிறைந்ததாக மாறுவதற்கு, நம்ம கோபம்லாம் ஏன் அளவுக்கு அதிகமாக வருது, நம்ம ஆசை ஏன் அளவுக்கு அதிகமாக வருது, நம்முடைய கோபம், கவலை, ஏமாற்றம், இதெல்லாம் அளவுக்கு அதிகமானதாக ஏன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏன் வருதுன்னா, அதுக்கு எல்லாமே காரணம் உணவு தான். நம்ம வந்து இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை உண்ணுகிறோம். அதுவும் செயற்கையாக அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோமா, இது வந்து ஊக்க மருந்து. அதாவது உணவு பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு, அதை சமைச்சிட்டோன்னா அது ஊக்க மருந்து. நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு வலிமை தேவை. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கு வலிமை தேவை. ஒரு மூட்டை தூக்குனாலும் சரி, நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வீலர் ஓட்டினாலும் சரி, அதுக்கு ஒரு கூடுதல் வலிமை தேவை. ஒரு சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கூடுதல் வலிமை தேவை. அந்த வலிமையை பெறணுன்னா அதுதான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். சமைச்சிட்டாலே அது ஊக்க மருந்தாயிடும். அந்த ஊக்க மருந்து நமக்கு தேவைப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஊக்க மருந்து தேவை. அந்த ஊக்க மருந்து இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் வந்து இயங்க முடியும், உழைக்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். இங்கே நடக்கிற சுமைகள் நிறைந்த இந்த ஆசைகள், உணர்ச்சிகளை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்புறம் அது ஊக்க மருந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினா என்ன, அதோட பக்க விளைவு தான் நோய்கள். சின்ன வயசுலேருந்து 30-40 வருஷமாக நான் ஊக்க மருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக சின்ன குழந்தைக்கே ஊக்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1 வயசு ஆனால் 6 மாதம் ஆனால் அதுக்கு வந்து இட்லிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த இட்லி சட்னி எல்லாம் தொட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஊக்க மருந்து சின்ன வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ? 1 வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1 வயசுலேருந்து 35 வருஷமாக 40 வருஷமாக 40 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் அவங்க அந்த ஊக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி, தயிர் சாதம், அது இதுன்னு சொல்லிட்டு ஊக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும்? ஊக்க மருந்து பயன்படுத்தினா என்னாகும்? சின்ன வயசுலேயே அது பயன்படுத்தும் போதே சின்ன வயசுலேயே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்குது, அது பிடிக்குது, தலைவலி வருது, கண் பார்வை குறைஞ்சி போயிடுது. இதெல்லாம் ஊக்க மருந்தோட பக்க விளைவுகள். நாம் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஊக்க மருந்து உணவு கிடையாது, அது ஊக்க மருந்து. சமைச்சிட்டாலே அது மருந்து. இன்றைக்கி சாப்பாடு மருந்தா இல்லை உணவா? பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உணவு, அதுவே சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அது மருந்து. இட்லிங்கிறது மருந்து, ஊக்க மருந்து. என்ன ஊக்க மருந்து இன்றைக்கி சாப்பிட போகிறீங்க? இட்லி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இல்லை நேற்று என்ன ஊக்க மருந்து சாப்பிட்டீங்க? நேற்று நாங்கள் பூரி சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம்,
இன்றைக்கி மத்தியானம் என்ன ஊக்க மருந்து, இன்றைக்கி மத்தியானம் வந்து பிரியாணி. நைட்டுக்கு என்ன ஊக்க மருந்து அப்படின்னாக்கா நைட்டுக்கு வந்து திரும்பவும் பூரி தாங்க, சப்பாத்தி இல்லை தோசை ஊக்க மருந்து. அது உணவு கிடையாது. அதனால் உணவு கிடையாதுன்னா அது அப்போ அதை நம்ம பேசும்போது அப்படி தான் மாற்றணும். அதை அப்போ தான் நமக்கு அறிவுங்கிறது ரொம்ப, அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது. சும்மா நம்ம சொல்லிட்டு போகலாங்க, இருக்கட்டுங்க, அது ஊக்க மருந்து தான், அதுக்காக ஊக்க மருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வாழணும். ரொம்ப கவனமாக வாழணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கணும். அர்த்தம் இருக்கா அதில்? அர்த்தம் இல்லாமல் பரவாயில்லைங்க, இப்போ வந்து மனுஷங்க குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரங்குலேருந்து வந்தாங்க, குரங்குங்கிறது ஒரு இனம் அப்படின்னா அதில் நிறைய குரங்கு இருக்குது. உராங்குட்டான் இருக்குது, சிம்பன்சி இருக்குது, இப்படி நிறைய வகைகள் இருக்குது. அதில் நீ சிம்பன்சியில் இருந்தால் வந்தால் இல்லை உராங்குட்டான்லேருந்து வந்தியா? அப்படி இல்லைல்ல. ஹோமோசேப்பியன்ஸுன்னு ஒரு வகைன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்பப்படுகிறது. இப்போ வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ஆனால் இப்போ பார்த்தா ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. உண்மையில் பார்த்தா எங்கேருந்து வந்தாங்க? இங்கே கன்னியாகுமரி பக்கம்தான் வந்து, அங்கேருந்து தான் தமிழ்நாட்டில், அதுவும் தென் தமிழ்நாடு கன்னியாகுமரி பகுதியில் தான் மனித உயிர்கள் தோன்றியது அப்படிங்கிறது உண்மையாகி போச்சு. அப்போது வந்து அறிவியல் சொல்கிறதெல்லாம் நம்ம உண்மைன்னு சொல்லு. அப்போ ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற வகையிலிருந்து தான் மனித இனம் தோன்றியது என்று சொல்வதை கூட நம்ம வந்து அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி வேறு எதுலேருந்தோ வந்ததா, அதுக்கு பேர் வேறு எதாவது இருக்குதா, அதில் ஹோமோசேப்பியன்ஸுங்கிற அந்த பேரையே நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கே நாம தானே பேர் வச்சோம். அப்போ நம்ம குரங்குலேருந்து வந்தோம். அப்போ குரங்கு அதில் எந்த வகை அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் சொல்கிற அந்த வார்த்தை வந்து அந்தளவுக்கு மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால தான் குரங்குலேருந்து வந்தோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த பேரையே நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சு நம்முடைய இனம் அதுதான், நம்முடைய இனம் வந்து குரங்கு, அதில் வந்து என்ன வகை அப்படிங்கிறத நம்ம வந்து, அதாவது பேசுவதற்கு ஏற்றாற்போல் நமது வார்த்தைகளை புதிய பெயரிட்டு அதை அழைக்க வேண்டும். அந்த மாதிரி இது எதுக்கு உணர்ச்சிகளை தாங்கிக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம்.